லெட்டராக உங்களுடைய நோட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்க? பேரு சொல்லணுமா? இல்ல சொல்லலாம். இட்ஸ் யுவர் விஷ். I don't want to mention the names. Okay. இப்போ I've had relationships. ஸோ எனக்கு அது ஒர்க் ஆகலை. மியூச்சுவலி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நாங்கள் பார்ட்டட். ஸோ எனக்கு அவங்கக்கிட்ட தான் சொல்லணும்னு இருக்குது. பிகாஸ் ஒன்றா நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம் நல்லா வாழறதுக்கு. இட் டிடன்ட் ஒர்க் அவுட். அப்போ வந்து நிறைய எனக்கு ஒவ்வொரு லைஃப்லும் அது என்ன நிறைய மாற்றிருக்கு. மை ரிலேஷன்ஷிப்னும் அது என்ன நல்லா மாற்றிருக்கு. எஸ்பெஷலி 2 ரிலேஷன்ஷிப் என்ன ரொம்ப நல்லா மாற்றிருக்கு. என்னோட லைஃப் ரொம்ப நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கு. அவங்க கூட இருக்கும்போதும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிரேக்கப்னோ ஐவ் ரியலைஸ் ஸோ மெனி திங்ஸ். எனக்கு செல்ஃப் ரியலைசேஷனும் நிறைய வந்துச்சு ஆஃப்டர் மை பிரேக்கப். அப்போ தான் நான் நிறைய யோசிச்சு என்ன மிஸ்டேக், என்ன ரைட், என்ன ராங், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் என்னை பற்றியும் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டது இஸ் ஆஃப்டர் மை ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்க்கு எல்லாம் அப்புறம். ஸோ அவங்க அந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ மேபி நான் அவர்கிட்ட தான் ஒரு லெட்டர் எழுதணுன்னா எழுதி சொல்லுவாங்க. ஸோ அது தேங்க்ஃபுல்லாக சொல்லுவேன். நான் காண்டாக்டில் தான் இருக்குது. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு லெட்டர்னால் அதுதான் எழுதுவாங்க.